வணக்கம். சரி, இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் மந்தோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கு. யாராவது பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் இந்தியன் இன்ஸ்டியூட் ஓகே, விச் இந்தியன் இன்ஸ்டியூட் was highest ranked in QS ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங். ஓகே, ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் வந்து எந்த இன்ஸ்டியூட் இந்தியாவில் இருக்கிறது ஹையஸ்ட்டில் இருக்குது? ஓகே, ஐஐடி டெல்லி. ஓகே, ஐஐடி டெல்லி எத்தனாவது பிளேஸு? 59. ஐஐஎஸ்சி பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா 64. ஐஐடி மெட்ராஸ் வந்து 70. ஓகேங்களா, 70. ஓகே, இந்த 3 வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஞாபகம் வச்சுங்க. 59 + 5 64, 64 + 6 70, +5 +6. ஓகே. அடுத்தது, விச் ஃபிலிம் வான் த பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் அட் தாதா சாஹிப் பால்கே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு? ஓகே, தாதா சாஹிப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டில் வந்து எந்த ஃபிலிம் வந்து பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கிச்சு அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரீ அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தான். ஸ்ட்ரீ 2. ஓகே, இது வந்து 10வது எடிஷன். தாதா சாஹிப் பால்கே இன்டர்நேஷ்னல் அவார்ட் ஃபிலிம் அவார்டில் வந்து இது வந்து 10வது எடிஷன். ஓகேங்களா, மும்பையில் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 2012 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பெஸ்ட்டு ஃபிலிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீ 2 அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த தாதா சாஹிப் பால்கே அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னா ஃபுல் லென்த் மூவி. ஓகே, எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் எடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா. ஓகே, 1913 தான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார் கீதாஞ்சலிக்காக. அந்த வருஷம் வந்து இவர் படம் எடுத்து விட்டுருக்கார். ஓகேவா, தாதா சாஹிப் பால்கே வந்து 55th அவார்டு யார் வாங்கியிருக்கா? மோகன்லால். ஓகே, மோகன்லால். ஸோ மோகன்லால் 2001 பத்மஸ்ரீ, 2019 பத்மபூஷன். ரைட்டா? ஓகே, இப்போ பெஸ்ட் ஃபிலிமு ஸ்ட்ரீ 2. பெஸ்ட் ஆக்டர் கார்த்திக் ஆரியன், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து கிருத்தி சனோன், பெஸ்ட் டைரக்டர் வந்து கபீர் கான் 83 படத்துக்காக வாங்கியிருக்கார். ஓகேவா, இதில் வந்து இவ்வளோ தான், பெரிய நியூஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்தது பெஸ்ட் ஆக்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, கார்த்திக் ஆரியன். பெஸ்ட் ஆக்ட்ரஸு கிருத்தி சனோன். ஓகேவா, ஜாவத் அக்தர். ஓகேங்களா, அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா SOA லிட்ரரி ஃபெஸ்டிவல் அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஓகே, விச் அவார்ட் வில் ஜாவத் அக்தர் ரிசீவ்டு அட் SOA லிட்ரரி ஃபெஸ்டிவல்? SOA லிட்ரரி ஃபெஸ்டிவலில் அவருக்கு என்ன அவார்டு தந்திருக்காங்க? ஆப்ஷன் டி, SOA சாகித்ய சம்மன் அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஸோ இந்த SOA லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலில், ஓகேங்களா, SOA லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலில். ஓகே, எங்கே நடந்ததுன்னு பார்த்துங்க, புவனேஸ்வர், ஒடிசாவில். ஓகே, புவனேஸ்வர், ஒடிசாவில் இந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷிக்ஷா ஓ அனுச்சந்தன் டீம்டு யூனிவர்சிட்டி, அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் SOA. ஓகேவா, SOA. ஓகே, ஜாவத் அக்தர் பற்றி தெரிஞ்சுங்க. அவர் 99 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. 2007 வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்மபூஷன். அடுத்து வந்து who has been named the first ever recipient of R.K. Lakshman Award for Excellence? R.K. Lakshman Award யார்? ஆமீர் கான். அவர் தான் வந்து R.K. Lakshman அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகே, எக்ஸலன்ஸ் கேட்டகரியில். இது வந்து அவார்ட் செரிமனி வந்து பார்த்தீங்கன்னா பூனே MCA கிரிக்கெட் ஸ்டேடியமில், MCA கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ அங்கே தான் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்தது ரம்மன் அப்படிங்கிற ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க? ரம்மன் அப்படிங்கிற இங்கிலீஷ் ஃபெஸ்டிவல், ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே? ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். ஓகே, உத்தராகாண்ட். ரிலீஜியஸ்ன்னு சொன்னதுன்னா நீங்கள் உத்தரப்பிரதேசம் நினச்சிருப்பீங்க. இல்லை, அதே பேர் இருக்கிற உத்தராகாண்ட். அடுத்தது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இன்டர்ஸ்டெல்லர் காமெட் 3I அட்லஸ். ஓகே, 3I அட்லஸ். ஓகே, இது இன்டர்ஸ்டெல்லர் அப்படிங்கிறது நம்ம வேறு வளிமண்டலம். ஓகே, ஸோ பூமி அதோட வளிமண்டலம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை தாண்டி வேற ஒரு இது பிளானட் அந்த இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இன்டர்ஸ்டெல்லர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இன்டர்ஸ்டெல்லர் காமெட் 3I அட்லஸ், இது வந்து அட்லஸ் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே,
அவுட் சைட் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். எஸ், நம்மளோட சோலார் சிஸ்டத்தை தாண்டி ஒரு சோலார் சிஸ்டம் அவுட் சைடில் இருக்குது. ஓகே, இன்டர்ஸ்டெல்லார் படத்துலேயும் வந்து அதான் காட்டியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா வாழ தகுதியான இடமா மாறிடுச்சு, அதனால் வேறு ஒரு சோலார் சிஸ்டமை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் போவாங்க, ஒரு இதுக்காக போவாங்க. ஓகே, மில்லர் பிளானட் அந்த மாதிரி வந்து ஒரு இதுக்காக போவாங்க. ஸோ அதுதான். ஸோ இது வந்து நாசா சப்போர்ட்டட் டெலிஸ்கோப் தான் வந்து இது வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கு. எதை? காமெட் 3I அட்லஸ். ஓகேவா? இட் வில் எக்ஸிட் சோலார் சிஸ்டம் பெர்மனெண்ட்லி ஆஃப்டர் அ ப்ரீஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் சன். ஓகே, சன்னு கூட வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அது வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் போத் 1 and 2 சி, ஆப்ஷன் சி பார்த்துங்க. ஸோ அங்கே வந்து வாட்டர் இருக்கிறதா வந்து வாட்டர் கெமிக்கல்ஸ் அதை வந்து இருக்கிறதா வந்து நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ அதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. நிலாவில் எப்படி வந்து 2035 வந்து நியூக்ளியர் பிளான்ட் கட்டுறேன்னு சொல்லி ரஷ்யாவும் சைனாவும் சொல்லியிருக்காங்க. நிலா அதாவது அமைதியாக இருக்குது, அங்கேயும் விட மாட்டாங்க நம்ம ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி. ப்ராஜெக்ட் சன்கேச்சர் யார் லான்ச் பண்ணியிருக்கா? கூகுள். ஓகே, கூகுள் தான் வந்து ப்ராஜெக்ட் சன்கேச்சர் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. நியூ ரிசர்ச் இனிஷியேட்டிவ். ஓகே, இது என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸ்ப்ளோரிங் ஹவு கான்ஸ்டலேஷன் அப்படின்னா வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா? ஆஃப் அ சோலார் பவர்டு சேட்டலைட் வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஓகே, அதுதான் வந்து கன்ஸ்டலேஷன். ஓகே, சோலார் பவர்டு சேட்டலைட் கன்ஸ்டலேஷன். சேட்டலைட் அப்படிங்கிறது இது மட்டும் இல்லை. ஓகே, நம்ம இதில் எல்லாம் நட்சத்திரம்லாம் இருக்குல்ல, அதையும் வந்து ஒரு சில இதில் வந்து சேட்டலைட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோரிங் ஹவு constellations of a solar powered satellites could host data centers in space. ஸோ ஸ்பேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் இது இருக்குது, சேட்டலைட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா டேட்டா சென்டராக அவங்களுக்குள்ளே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இதை பண்ணியிருக்காங்க. ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. யார்? கூகுள். ஓகே, அதோட ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னா சன் கேச்சர். அவ்வளோதான். அடுத்தது வந்து ஐஎன்எஸ் சாவித்ரி. ஓகே, சாவித்ரி. ஸோ அதை பற்றி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல். ஓகேங்களா? ஐஎன்எஸ் சாவித்ரி வந்து பேட்ரோல் வெசல். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மொரிஷியஸில் போய் இது பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு எக்ஸ்பெடிஷனுக்கு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மொரிஷியஸ்க்கு. ஓகே, சாவித்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்க தான் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். ஸோ எங்கே கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்தில். ஓகே, இண்டிஜினியஸ்லி பில்ட் ஆஃப் ஷோர் பேட்ரோல் பேர் முக்கியம். சாவித்ரி. ஓகே, அடுத்தது எமிஷன் கேப் ரிப்போர்ட் வந்து யார் லான்ச் பண்ணுறா? யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். ஸோ இது எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க? 1972 நைரோபியில் இருக்குது. நைரோபி கென்யாவில் இருக்குது. ஓகேங்களா? கென்யாவில் இருக்குது. இவங்க தான் வந்து என்ன எமிஷன் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யாருன்னு பார்த்துங்க. இங்கர் ஆண்டர்சன் தான் வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ரைட்? எஸ். ஓகே, அடுத்தது consider the following statement regarding National Cooperative Development Corporation. Okay, it is a statutory organization under Ministry of Cooperation. Yes, so Ministry of Cooperation, Minister Amit Shah தான் வந்து கோஆப்ரேட்டிவ் மினிஸ்ட்ரியோடைய மினிஸ்டர். ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு கோஆப்ரேட்டிவ் செக்டார் ஃபார் their எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்டு சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட். ஓகே, அதுக்காக தர்றாங்க. ஸோ எக்கனாமிக் upliftment and எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்டு சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அதுக்காக தர்றாங்க. எஸ், அதுக்காக தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் எய்டு அப்படிங்கிறது வந்து தர்றாங்க. யார் மூலமாக? நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து போத் 1 and 2 ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ரைட்டா? எஸ். ஓகே, அடுத்தது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் செகண்ட் வேர்ல்டு சம்மிட் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ எங்கே நடந்தது? பெர்லினில் நடந்ததா? இல்லை, டோஹாவில் நடந்திருக்கு. ஓகேங்களா? டோஹா கட்டாரில் நடந்திருக்கு. இது செகண்ட் வேர்ல்டு சம்மிட் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட். ஓகேவா? சோஷியல் டெவலப்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்
தப்பு. ஸோ செகண்ட் பாருங்கள், யுனைடெட் நேஷன் கன்வீன்டு அப்படின்னா வந்து கூட்டுறது. ஓகே, கூட்டுறது மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சேர்க்கிறது, இணைக்கிறது. ஓகேங்களா, கூட்டம் சேர்க்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். யுனைடெட் நேஷன் கன்வீன்டு சமிட் which reaffirms to eradicate poverty and promote full and productive employment. ஓகே, ஸோ இதுக்காக வந்து அந்த கூட்டத்தை கூட்டினாங்க. எஸ், அதுக்காக தான் பாவர்ட்டி எராடிகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதிகம் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மீட் ஆகிறது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 1 பாவர்ட்டி எராடிகேஷன், செகண்ட் வந்து ஜீரோ ஹங்கர், தேர்ட் வந்து குட் ஹெல்த், ஃபோர்த் வந்து குவாலிட்டி எஜுகேஷன், 10வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி. ஓகே, ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி. ஓகே, இதுதான் வந்து மீட் ஆகிற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகே, நம்ம சைட்லேருந்து யார் ஜாயின் பண்ணியிருக்கா? யூனியன் மினிஸ்டர், ஓகே, லேபர் மினிஸ்டர், அவர் பேர் என்ன? மன்சுக் மண்டாவியா. அவர் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு ஃப்ரம் இந்தியன் சைட். எங்கள் வேர்ல்டு சமிட் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட் எங்கே நடந்தது? டோஹா, கட்டார். ரைட், எஸ். ஓகே, ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடந்திருக்கு. ஓகேங்களா, வேர்ல்டு சமிட் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட். ரைட், ஓகே. அடுத்தது வைபவ் அப்படிங்கிற ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் பற்றி கேட்டிருக்காங்க. இட் கனெக்ட் இந்தியன் டைஸ்போரா சயின்டிஸ்ட் வித் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை சிம்பிளிஃபையிங் ட்ராவல் அண்ட் எக்ஸ்டெண்டிங் ஃபெலோஷிப். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ டாப் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இந்தியா வம்சாவளியை சேர்ந்த இந்தியன் டைஸ்போரா சயின்டிஸ்ட் அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த சயின்டிஸ்ட். ஸோ அவங்கள வந்து இந்தியாவுக்கு வர வச்சு அவங்க வந்து அவங்களுடைய திறமையை வந்து நம்மளுடைய யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது தரப்போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்காக இந்த வைபவ் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்களா? எஸ், அதுக்காக. ஓகேங்களா, under this program researchers from institutions featuring in top 5 QS World University ranking are eligible for the fellowship. Okay, eligible for the fellowship. அவங்க வந்து வரலாம், டாப் 500 யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவங்க வரலாம். ரைட், அப்போ ஆப்ஷன் சி போத் 1 and 2. ஓகே, 1 and 2. ஓகே, வைபவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கங்க. வைஷிக் பாரதிய வைக்யானிக். ஓகே, வைஷிக் பாரதிய வைக்யானிக். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்ட் டெக்னாலஜிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகே, அவங்கள கொண்டு வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ். ஓகே, ஓகே, ஸோ இந்த மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்க இந்தியன் ஆரிஜின் பெரிய இடத்துல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இடத்துல இருக்கிறவங்கள அவங்கள கொண்டு வந்து இந்தியாவில் வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ 2 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு அவங்களோட தேவையை பொறுத்து, அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு மாதத்துக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 லட்சம் அப்படிங்கிறது பெர் மந்த்துக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. சப்போஸ் அவங்க 3 வருஷம் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 4 லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு வந்து 48 லட்சம். ஓகே, 48 லட்சம் 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,44,00,000 கொடுப்பாங்க. ஓகேவா, 3 வருஷத்துக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கேன். ஓகே, இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இம்ப்ரூவிங் த ரிசர்ச் ஈகோ சிஸ்டம் ஆஃப் இந்தியாஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். புரிஞ்சுதா? எஸ். ஓகே, அடுத்தது வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்து மேலே வந்து ஒரே ஒரு நியூஸ். ஓகே, நோடல் ஏஜென்சி, அந்த வைபவுக்கு வந்து நோடல் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் யார்? ஜிதேந்திர சிங். ஓகே, டாக்டர் ஜிதேந்திர சிங். ரைட், எஸ். அடுத்தது இந்த கௌஷல் விகாஸ் யோஜனா பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2005 கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். இது எதுக்காக அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எஸ். இட் எய்ம்ஸ் டு எம்பவர் தி யூத் ஆஃப் இந்தியா டு என்கேஜ் இன் இண்டஸ்ட்ரி ரிலவெண்ட் ஸ்கில் ட்ரைனிங். ஓகே, அண்டர் திஸ் இனிஷியேட்டிவ் கேண்டிடேட்ஸ் ஏஜ்டு 40 to 40 years ஆர் ஜெனரலி எலிஜிபிள். தப்பு. ஓகே, ஜெனரலி எலிஜிபிள் அப்படின்னா தப்பு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14 வயசுலேருந்து 35 வயசு இருக்கிற ஆட்களை மட்டும்தான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ரைட், எஸ். ஓகே, அடுத்து வந்து இட் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் பை த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்.
நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எஸ், ரைட். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி 1 and 3. ஓகே, ஆப்ஷன் 2ல் என்ன தப்பு இருக்குது? 14 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தான் வந்து எலிஜிபிள். ஓகே, இது வந்து 2015 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம், பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ஓகே, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஏஜ் இது வந்து பார்த்துங்க. ஓகேவா, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். குவாலிஃபிகேஷன் இன்க்ளூடிங் தோஸ் ஹூ ஹேவ் ஃபார்மல் எஜுகேஷன் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, மேண்டேட்டரியாக ஆதார் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து சோஃபா ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஓகே, சாரி, ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிப்போர்ட். ஓகே, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிப்போர்ட் அப்படின்னால யார்? FAO தான் வந்து இதில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த வகையில் இந்த ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து இதை வந்து ஸ்டேட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த லேண்ட் டீக்ரேடேஷன் அப்படின்னு ஒன்று நடக்குது இல்லையா? ஸோ இந்த லேண்ட் டீக்ரேடேஷன் அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லேண்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாதவங்க, இல்லைன்னா வந்து அதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் லேண்ட் டீக்ரேடேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதோட சத்து அப்படிங்கிறது குறைஞ்சிடும். ஓகே, ஸோ அதை பற்றி சொல்கிற விஷயந்தான் இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லேண்ட் டீக்ரேடேஷன் அஃபெக்டிங் 1.7 பில்லியன் பீப்புள். ஓகே, 1.7 பில்லியன் பீப்புள், 170 கோடி மக்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, இது யார் ரிலீஸ் பண்ணுறா? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ரோம், இட்டாலி. 1945 அக்டோபர் 16 ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணாங்க. ஓகே, அடுத்தது யுனைடெட் நேஷன் வந்து அக்டோபர் 24 அதே வருஷம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ வந்து நவம்பர் 16 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிசெஃப் வந்து நியூயார்க்கில் 1946 டிசம்பர், அடுத்த வருஷம் டிசம்பர் 11 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கிளியர்? ஓகே, இதோட ரிப்போர்ட் நேம் மட்டும் பார்த்துங்க, ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸ்டேட் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் சோஃபா ரிப்போர்ட். ஓகே, which country became the world's first to successfully implement and enforce national generational smoking ban? ஓகே, ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 18 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் பேன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2007க்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 18 வயசு ஆகலை அப்படின்னா, சப்போஸ் ஆதார் கார்டில் 2012 இருக்குது அப்படின்னா நாட் எலிஜிபிள். ஓகேவா, ஸோ இந்த கண்ட்ரி மால்தீவ் இதை வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிட்டாங்க. ஆனால் நியூசிலாண்டு இருக்காங்க இல்லையா, நியூசிலாண்டு வந்து லாவை வந்து எனெக்ட் பண்ணாங்க, ஆனால் வந்து அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை. ஓகே, அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஆனால் மால்தீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லா வந்து எனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா February 1 சின்குட்ஸுக்கு வந்து 40% இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சின்குட்ஸுக்கு 40% இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகே, யார்? சரி, பிரம்மையா. ஓகே, சின்குட்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 40% வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிகரெட்ஸ், இந்த டொபாக்கோ, அந்த பான் மசாலா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த நியூஸ் வந்த உடனே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிகரெட்டோட விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா 72 ரூபா போயிடும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம், அதனால் வந்து சிகரெட் யூஸ் பண்ணுறவங்க கம்மியாவாங்க ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 72 போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 18 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ரூபா 22 ரூபா அந்த மாதிரி போகும். 72க்குலாம் போகாது. இது வந்து எவனோ ஒருத்தன் மீம் க்ரியேட் பண்ணி போட்டால் அதை வந்து கண்ணா பின்னான்னு வந்து ஷேர் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த லெவலுக்கெல்லாம் போகாது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா வந்து வருமானம் வந்து அப்படிங்கிறது வாங்குறது கம்மியாச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் எப்படி வரும்? ஸோ அதான். ஓகே, ஸோ இது வந்து மாலத்தீவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் பர்சன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா January 1, 2007க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து November 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரி இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது, எனெக்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஆனால் எனெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து, ஆனால் வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து மஹிந்திரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பேங்க்கில் வந்து 3.53% ஷேர் அப்படிங்கிறது வச்சுருந்தாங்க. 3.53% ஷேர் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து அதை வந்து என்டையராக வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க எந்த பேங்க்கில் ஷேர் அப்படிங்கிறது வச்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3.53. ஓகே, இது ஆர்பிஎல் பேங்க். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இது எமிரேட் என்பிடி அப்படிங்கிற பேங்க். ஓகே, UAEயில் இருக்குது. அவங்க வந்து ஆர்பிஎல் பேங்க்கில் வந்து
60% ஷேர் அப்படிங்கிறது வாங்கியிருந்தாங்க. எவ்வளோக்கு? 3 பில்லியனுக்கு. 3 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 to 27,000 கோடிக்கு வந்து 60% ஷேர், மோர் தென் 60% ஷேர், 50% ஷேர் வந்து அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஃபெடரல் பேங்க்கில் 9.9% ஷேரை வந்து 6,200 கோடிக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. 6,200 கோடிக்கு. ஓகே, ஞாபகம் வச்சுங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷேரோட இது வந்து பார்த்துங்க எவ்வளோ கோடிக்கு வாங்கியிருக்காங்க. துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க், ஓகேங்களா. எமிரேட்ஸ் என்பிடி. ஸோ நிறையா அக்விசிஷன் கொடுத்துருக்காங்க, படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுக்கங்க. ஓகே, விச் டூ entities collaborated to launch family add-on credit card. ஓகே, இது மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் அப்படின்னா என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதே கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்தேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி இப்போது நான் அதோட டியூப்ளிகேட் மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பர்மிட் பண்ணுறது தான் இந்த ஃபேமிலி ஆட்-ஆன் கிரெடிட் கார்டு. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன மாதிரியே, அதாவது என் கார்டு மாதிரியே ஒரு 4 கார்டு, இது வந்து பேங்க் வந்து லீகல் தான், அவங்க கொடுத்துருவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு 4. ஸோ அவங்க வந்து எப்போ வேணால் அந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கேப்பியா அண்டு ஃபெடரல். ஓகே, ஸ்கேப்பியா அண்டு ஃபெடரல். ஸோ ஃபெடரல் பேங்க் எங்கே இருக்குது? ஆலுவா, கேரளா. ஸோ இதோட MD அண்ட் CEO கேவிஎஸ் மணியன். ஓகே, ஸ்கேப்பியா, ஃபெடரல் பேங்க்கு, ஃபேமிலி ஆட்-ஆன் கிரெடிட் கார்ட்ஸ். ஓகே, ஸ்கேப்பியாவும் எதுக்காக அப்படின்னா ட்ராவல் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த இதில் வந்து ஸ்கேப்பியா ஸ்டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ஷாப்பிங் பிளாட்ஃபார்முங்க. அதில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டை. ஓகே, யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேப்பியா அப்படிங்கிறது ஃபின்டெக் ஸ்டார்ட் அப். ஓகே, primary card holder to issue up to 4 additional cards for family members, simplifying shared travel expenses. Right? Yes. அடுத்தது, which of the following not one of the 7 guiding principle sutras? Okay, guiding principle அப்படின்னா சூத்ராஸ். ஸோ அது வந்து எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எதுலன்னா இந்தியா AA கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ் அண்டர் இந்தியா AA மிஷன். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா AA மிஷன் அப்படிங்கிறது, ஓகே, குளோபல் இந்தியா AA மிஷன் 2026 பிப்ரவரி மாதம் நடக்க போகுது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு 7 சூத்ராஸ், ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கைட்லைன்ஸ். அதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எது இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும், அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் இஸ் ஃபவுண்டேஷன். ஓகே, நம்பிக்கை என்பது அடித்தளம். பீப்புள் ஃபஸ்ட்டு. ஓகே, மக்கள் தான் முன்னுரிமை, மக்களுக்கு முன்னுரிமை. இன்னோவேஷன் ஓவர் ரெஸ்ட்ரெயின். ஓகே, அது என்ன சொல்கிறது, புதுமையான விஷயங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இன்னோவேஷன். அடுத்தது ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி. ஓகே, ஃபேர்னஸ், சமமாக இருக்கணும். அடுத்தது வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா வந்து பொறுப்பு. அடுத்தது அண்டர்ஸ்டாண்டபிள் பை டிசைன். ஓகே, அந்த டிசைன்லேயே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, அடுத்தது சேஃப்டி, ரெசிலியன்ஸ் அண்டு சஸ்டைனபிலிட்டி. இது ஏஐக்கு இருக்கிற பிரச்சனை, சேஃப்டி, ரெசிலியன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஓகே, 7 இருக்குது. அப்போ இப்போ ஆப்ஷன் போய் பார்ப்போம் எது இல்லை அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட் என்ன, ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன், கரெக்டு. பீப்புள் ஃபஸ்ட்டு, ஹியூமன் சென்ட்ரிசிட்டி, மக்கள் முன்னுரிமை, கரெக்டு. இன்னோவேஷன் ஓவர் ரெஸ்ட்ரெயின், இதுவும் கரெக்டு. கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு கிடையாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, ஏழில் ஏதாவது ஒன்று வந்து ஆட் ஒன் அவுட் கேட்கலாம். ஓகே, இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த 7 கைட்லைன்ஸ், ஓகே, அண்டர் இந்தியா AA மிஷன். ஸோ இந்தியா AA இம்பேக்ட் சமிட், குளோபல் சமிட்னா இந்தியா AA இம்பேக்ட் சமிட் 2026 நடக்க போகுது நியூ டெல்லியில். ரைட்? ஓகே, ஸோ இது வந்து இந்த ஃப்ரீ AA அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, எது அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெஸ்பான்சிபிள் அண்ட் எத்திக்கல் எனேபிள்மெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹெட்டாக ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. யார்? புஷ்பக் பட்டாச்சாரியா. ஞாபகம் இருக்கா? புஷ்பக் பட்டாச்சாரியா. ஓகே, அடுத்தது சென்டினல் சேட்டலைட்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் விச் மேஜர் எர்த் அப்சர்வேஷன் ப்ரோக்ராம். ஸோ எந்த இவங்க ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த சென்டினல் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே,
எந்த ப்ரோக்ராமோட பேஸ் பண்ணி எந்த ப்ரோக்ராம் எர்த் அப்சர்வேஷன் தாங்க ஓகேவா. இந்த சென்டினல் சேட்டலைட்ஸ் வந்து எர்த் அப்சர்வேஷன் தான் ஓகே. லோ எர்த் ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணி எர்த்தை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் ஓகே. ஸோ எந்த ஆர்கனைசேஷன் எந்த ப்ரோக்ராமுக்கு கீழே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் கோப்பர்னிக்கஸ் ப்ரோக்ராமுக்கு கீழே இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சென்டினல் சேட்டலைட்டை ஓகேவா. சென்டினல் சேட்டலைட் 1D எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் லோ எர்த் ஆர்பிட்டில் இதை வந்து நிறுத்த போகிறாங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை ஓகேவா. அடுத்து வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ட்ரைபல் மியூசியம் எங்கே வந்து வரப்போகுது ஓகே. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ட்ரைபல் மியூசியம் வந்து எங்கே வரப்போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நவராய்ப்பூர். ஓகேவா. ஆப்ஷன் டி நவராய்ப்பூர் ஓகே. எங்கே இருக்குது? சத்தீஸ்கரில் இருக்குது ஓகே. இது யாரோட நினைவாக கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஷாஹித் வீர் நாராயண் சிங் மெமோரியல் ஓகே. ஃப்ரீடம் ஃபைட்டர் அவர். ஸோ அவரோட ஞாபகமாக தான் கொண்டு வர போகிறாங்க. என்ன ஸ்பெஷல் அக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா 25வது ஃபவுண்டேஷன் டே. எப்போ? நவம்பர் 1 எந்த ஸ்டேட்டுக்கு? சத்தீஸ்கருக்கு நவம்பர் 1 25வது ஃபவுண்டேஷன் டே. அங்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நவராய்ப்பூரில் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ட்ரைபல் மியூசியம் கொண்டு வர்றாங்க. யாரோட நினைவான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாஹித் வீர் நாராயண் சிங் அவரோட ஞாபகமாக தான் கொண்டு வராங்க ஓகேவா. அடுத்து வந்து இதான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ட்ரைபல் எல்லாம் பார்த்துங்க ஓகே. இது வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடி ஓகே. விச் ஸ்டேட் வாஸ் த ஃபஸ்ட்டு டு பார்ட்னர் வித் ஸ்டார்லிங்க் ஃபார் சேட்டலைட் பேஸ்டு இன்டர்நெட் சர்வீஸ். சரி, இப்போ 28 ஸ்டேட் இருக்கா, இதில் ஒரு ஸ்டேட்டு. ஸோ அவங்களோட ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ்க்கு வந்து ஸ்டார்லிங்க் கூட கம்பைன் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? மகாராஷ்டிரா ஓகே. மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட்டு. ஸோ அவங்க வந்து ஸ்டார்லிங்க் கூட சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, இன்டர்நெட் சர்வீஸ்க்காக ஓகே. டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி இதை வந்து கொண்டு வர போகிறாங்க ஓகே. அடுத்து வந்து பாலி யாத்ரா ஓகே. பாலி யாத்ரா இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் விச் இந்தியன் ஸ்டேட்? பாலி யாத்ரா வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே. எந்த ஸ்டேட்டு? ஒடிசாவில் தான் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலி யாத்ரா கார்த்திகை மாதத்தில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ரைட். எஸ், இது வந்து பழைய நியூஸ் நினைக்கிறேன் கரெக்டாக. இப்போ இந்த கேள்வி வந்து பழைய நியூஸ். வித் விச் ஆர்கனைசேஷன் டிட் இஸ்ரோ ரீசென்ட்லி சைன்ட் ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் ஓகே MOU வித் டு மேப் கோல் ஃபயர்ஸ் அண்ட் லேண்ட் சப்சிடென்ஸ் இன் ஜரியா கோல்ஃபீல்டு எங்கே இருக்குது? ஜார்க்கண்டில் இருக்குது ரைட். இஸ்ரோ வந்து ஒரு 2 கம்பெனி கூட 2 ஆர்கனைசேஷன் கூட ஜாயின் பண்ணுறாங்க. யார்? பாரத் குக்கிங் கோல் லிமிடெட் அண்டு சென்ட்ரல் மைன் பிளானிங் டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெட். இவங்க 2 பேர் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அக்ரிமெண்ட் ஓகே. ஜரியா கோல்ஃபீல்டில் ஓகே. இது எதுக்கு அப்படின்னா மேப்பிங் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான் விஷயம். அடுத்தது வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே. எந்த நாளில் செலிப்ரேட் பண்ணுறோம்? நவம்பர் 5 வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் 100 சுனாமி ரெடி வில்லேஜ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஓகே. அது என்ன அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துங்க. யுனைடெட் நேஷன் தான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதோட தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி சுனாமி ரெடி ஓகே. சுனாமி வரும்போது கரெக்டாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். இன்வெஸ்ட் இன் சுனாமி ப்ரிப்பேர்னஸ். இன்வெஸ்ட் அப்படின்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது சொல்லலை, சுனாமி ப்ரிப்பேராக இருக்குது அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருந்துங்க அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. ஓகே. அடுத்தது தி பக்வாடா இஸ் அப்சர்வ்டு டு கமாமுரேட் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் விச் ட்ரைபல் லீடர்? பக்வாடா அப்படிங்கிறது எந்த ட்ரைபல் லீடரோட பர்த் ஆனிவர்சரியை வந்து ஞாபகம் உறுத்தும் விதமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க? பகவான் பிர்சா முண்டா இவர் வந்து ட்ரைபல் லீடர். ஸோ அவரோட பர்த் ஆனிவர்சரியை ரிசம்பிள் பண்ணுற விதத்தில் தான் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ PM ஜன்மன் ஓகே. ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்துவாங்க ஓகே. இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க? 2023 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2023 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம் வந்து PM ஜன்மன் ஓகே. சரி, இதில் பெரிய லெவலுக்கு அடுத்த இது நியூஸ் கிடையாது ஓகே. இந்த எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். அடுத்தது வந்து ஐடிபிசி
okay, aims to enhance bilateral ties between India and which country? India and which country? Indo Danish bilateral cooperation. அப்போ எந்த கண்ட்ரி? டென்மார்க். டென்மார்க்கினுடைய கேபிட்டல் என்ன? கோப்பன்ஹேகன். ஓகே, டென்மார்க்கினுடைய கேபிட்டல் என்ன? கோப்பன்ஹேகன். ஓகே, இண்டோ டேனிஷ் பிஸ்னஸ் கவுன்சில். ஓகே, நான் பைலேட்டரல் கோஆப்ரேஷன் சொல்லிட்டேன்னா இண்டோ டேனிஷ் பிஸ்னஸ் கவுன்சில். பிஸ்னஸ். ஓகே, இது வந்து என்ன சொல்கிறது? பைலேட்ரல் ஒரு 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 அக்ரிமெண்ட். ஸோ இது இதில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா க்ரீன் எனர்ஜி, ஃபின்டெக்கு, லைஃப் சயின்ஸு அண்டு டீப் டெக். ஓகே, இந்த மீட்டிங் எங்கே நடந்தது அப்படின்னா கோகன்பெகன். இதுதான் வந்து டென்மார்க்கினுடைய கேபிட்டல். ஓகே, அடுத்தது G20 ரிப்போர்ட் வாஸ் பப்ளிஷ் அண்டர் விச் பிரசிடென்சி ஆஃப் விச் கண்ட்ரி? சாரி, அண்டர் விச் பிரசிடென்சி ஆஃப் விச் கண்ட்ரி? ஸோ எந்த பிரசிடென்சி இந்த G20 மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணாங்க? சவுதி அரேபியா. ஓகே, ஸோ 18வது G20 நம்ம கண்டக்ட் பண்ணும்போது சவுதி அரேபியான்ட்டுனா சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ 18வது G20 கண்டக்ட் பண்ணும்போது நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவை ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம், 21வது மெம்பராக. ஸோ இப்போது இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க G20 2030 பிரசிடென்சியா சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ இப்போ அடுத்த வருஷம் 2026 வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா யூஎஸ்ஏ. ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவை கூப்பிட மாட்டோம். ஏன் கூப்பிட மாட்டீங்க? ஸோ அப்படி கேட்கும்போது இவங்க இஸ்ரேலை எதிர்த்து கண்டம் பண்ணிட்டாங்க. பாலஸ்தீன் இதில் கரெக்டு தானேயா? கண்டம் தான் பண்ணுவாங்க. பாலஸ்தீன மக்கள் மேலே இது பண்ணோம் அப்படின்னா கண்டம் தான் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஆஃப்ரிக்கா, அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து நாங்கள் G20 சம்மிட்டுக்கு வந்து கூப்பிடவே மாட்டோம் அப்படின்ட்டார். ஓகே, இது வந்து ஒரு ஒரு ஹெஜிமோனி, என்ன சொல்கிறது, நான் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி யூஎஸ்ஏ. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, தி அவார்ட் recognizes Gurudev's dedication to which core values? Okay, Gurudev's dedication to which core value? ஸோ இந்த குருதேவ் அப்படிங்கிறது யார் சொல்கிறாங்க அப்படின்னா இவர் இருக்கார் இல்லையா, டாக்டருங்கிற இவர், அவர் பேர் என்ன, ரவிசங்கர். ஸோ அவர் தான் வந்து சொல்கிறாங்க. ரவிசங்கர் அப்படின்னா பேர் என்ன, எஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் ரவிசங்கர் இருப்பார் இல்லையா, அவங்க தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவரோட எந்த ஸ்பெஷாலிட்டிக்கு வந்து தந்திருக்காங்க? அவர் வந்து பீஸ், நான் வயலன்ஸ் அண்ட் சோஷியல் கொஹெஷன். ஓகே, சோஷியல் கொஹெஷன். ஸோ இது எல்லாமே வந்து இது பண்ணதுனால அவருக்கு வந்து இது வந்து தராங்க. ஓகே, ஸோ என்ன அவார்டு? வேர்ல்டு லீடர் ஃபார் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அவார்டு. யாருக்கு? ஸ்ரீ ரவிசங்கர். ஓகே, குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர். ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லீடர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் தி ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன். ஓகே, குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர். ஓகே, யார் கொடுக்குறாங்க அப்படின்னா லண்டனை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன், வேர்ல்டு லீடர் ஃபார் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அவங்க தான் கொடுக்குறாங்க. அடுத்தது சங்கர சுப்ரமணியன் வாஸ் எலெக்டட் சேர்மன் ஆஃப் விச் இண்டஸ்ட்ரி பாடி? ஓகே, ஃபர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஐயோ, மார்க் பண்ணிட்டேன்னா ஃபர்டிலைசர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய சேர்மனாக வந்து யார்? சங்கர சுப்ரமணியன். ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்தே மாதரம். ஓகே, வந்தே மாதரம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்தே மாதரம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகே, பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து வந்தே மாதரம் வந்து ஒரு சில கான்ட்ரவர்ஷியான விஷயத்துக்குள்ளே அதை வந்து இது பண்ணாங்க. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் பீரியடில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முழு பாட்டை இது பண்ணாமல் அவங்க வந்து மாடல், என்ன சொல்கிறது, அந்த பாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீமாடல் பண்ணாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த நியூஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் will organize the inaugural ceremony 150வது நேஷ்னல் சாங். ஓகே, 150 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் யார்? கஜேந்திர சிங் ஷெகாவத். ஓகேவா? ஓகே, 150 வருடம் வந்தே மாதரம். ஓகே, எந்த வருஷம் இதாச்சு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து 1896 வந்து இதை வந்து பாட ஆரம்பித்தார். ஓகேங்களா? அவர் தான் வந்து பாடினது. ஓகே, கான்ஸ்டியூவன்சி வந்து அடாப்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1950 வந்தே மாதரம் வந்து நேஷ்னல் சாங்காக வந்து இது பண்ணாங்க. ஓகேங்களா?
எனாக்ட் பண்ணாங்க. ஓகே, வேர் வாஸ் த ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் சகோதய கான்ஃபரன்ஸ்? சகோதய கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்து கேட்டிருக்காங்க. ஓகே, துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அங்கே தான் வந்து இந்த சகோதய கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகே, எங்கேன்னு பார்த்துங்க, கிராண்ட் ஹைட் அங்கே தான் நடந்திருக்கு. ஸோ ஓகே, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அவங்க தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 31வது ஆனுவல் சகோதய கான்ஃபரன்ஸு. சிபிஎஸ்சி சேர்மன் ஸ்ரீ ராகுல் சிங். ஓகே, அப்போ சிபிஎஸ்சியினுடைய சேர்மன் யாருன்னு கேட்குற வாய்ப்பு இருக்குது. பேர் என்ன? ராகுல் சிங். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா தீம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரூட்டட் இன் விஸ்டம் ரைசிங் வித் விஷன். ஓகே, ரூட்டட் இன் விஸ்டம் ரைசிங் வித் விஷன். ஓகே, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 அதனோட இதாக தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? எஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம 2வது வாரத்துக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லி என்டரிங் இன் டு செகண்ட் வீக். ஓகே, வாட் மேஜர் மைல்ஸ்டோன் டோட்டல் பிஸ்னஸ் டிட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சீவ் ரீசென்ட்லி? ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மைல்ஸ்டோனை இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ அது என்ன மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்பாசிங் 100 ட்ரில்லியன் டோட்டல் பிஸ்னஸ். ஓகே, இன் டோட்டல் பிஸ்னஸ் 100 ட்ரில்லியன் இன் டோட்டல் பிஸ்னஸ். ஓகே, இது இவங்க மட்டும் தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி 5 கம்பெனி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க எத்தனாவது கம்பெனி? 6வது கம்பெனி. ஓகே, அப்போ அந்த 5 வந்து நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறதுல தான் வந்து 100 ட்ரில்லியன் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் ஈக்குவல் டு ஒன் ஷேர் வேல்யூ இன்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஷேர் வேல்யூ இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி 5 கம்பெனி. ஓகே, எந்தெந்த கம்பெனி? ரிலையன்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் டாட்டா கண்டிப்பாக இருப்பாங்க. ஹெச்டிஎஃப்சி எதிர்பார்த்தது தான், ஐசிஐசி எதிர்பார்த்தது தான், இன்ஃபோசிஸும் எதிர்பார்த்தது தான். ஓகே, அப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. எல்லா இதுலேயுமே வந்து ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வச்சுக்கலாம், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி வச்சுக்கலாம். அதை தாண்டி டெக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸும் டிசிஎஸும். பேங்கிங்கில் வந்து ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து இது பண்ணியிருக்கு, ரீச் பண்ணியிருக்கு. அடுத்து ஃபாலோவிங் திஸ் அச்சீவ்மெண்ட் SBI joined an elite group of Indian companies with a market capitalization above 100 billion. ஒரே நிமிஷம், 100 தப்பு இங்கே பார்த்தீங்களா? நான் தான் யோசிச்சு என்னடா அது 100 பில்லியன் 100 ட்ரில்லியன்னா எவ்வளோ பெருசு. 1 ட்ரில்லியனே வந்து நாக்கு தள்ளிடும், இதில் 100. ஓகேவா? இது வந்து திருத்திங்க. ஓகே, நான் மாற்றி சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. ஏய் இல்லை மேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து டோட்டல் பிஸ்னஸ். ஓகேங்களா? மார்க்கெட் கேபிட்டல் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 பில்லியன். ஓகே, டோட்டல் பிஸ்னஸ் 100 ட்ரில்லியன் பிஸ்னஸ். ஓகே, என்னடா இது அப்படின்னு நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, கரெக்டு தான். அடுத்தது following this achievement SBI joined the elite group of Indian companies with market capitalization of 100 billion. 100 பில்லியனில் ஓகே எந்த கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குரூப்பில் எந்த கம்பெனி இல்லை? ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி இருக்காங்க, டிசிஎஸ் இருக்காங்க, டாடா மோட்டார்ஸ் இருக்காங்களா? இல்லை. அப்போ ஆப்ஷன் சி டாடா மோட்டார்ஸ். ஓகே, அடுத்தது which Indian site has been recently rated good by International Union Conservation of Nature IUCN வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்தியாவோட ஒரு சைட்டை வந்து குட் அப்படின்னு சொல்லி ரேட்டிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த சைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேச்சுரல் வேர்ல்டு
ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கேட்டகரியில் வந்து குட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, மேக்கிங் இட் தி ஒன்லி ஒன் இன் த கண்ட்ரி வித் பாசிட்டிவ் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ். இது கஞ்சன்ஜங்கா எங்கே இருக்குது? சிக்கிமில் இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க குட் அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த IBPS RRB POவில் வந்து வந்துருச்சு, ஞாபகம் இருக்கா மெயின்ஸில்? ஓகே, இது எங்கே இருக்குது? சிக்கிமில் இருக்குது. ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் 4th edition ஆஃப் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அவுட்லுக். ஓகேவா? யுனைடெட் நேஷன் வந்து 1948 கிளாண்டில் இருக்குது, சுவிட்சர்லாண்டு கிளாண்டில் இருக்குது. 1948 ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கிளாண்டு, சுவிட்சர்லாண்டு. ஓகேவா? எஸ். ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துங்க. ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேஷன் காங்கிரஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா அபுதாபி UAEயில் நடந்திருக்கு. ஓகேவா? ரைட்டு. ஸோ ஒரு சில சைட்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஓகே, காசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே இருக்குது? அசாமில் இருக்குது. நந்தா தேவி வேலி ஃப்ளவர் அது எங்கே இருக்குன்னா உத்தராகாண்ட். நந்தா தேவி உத்தராகாண்ட். ஓகே, அடுத்தது கிரேட் ஹிமாலயன் பேர்லேயே இருக்குது, அதனால் நம்ம போட்டுடலாம். ஓகே, அடுத்தது மானஸ் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி வந்து அசாமில் இருக்குது. மானஸ். சுந்தர்வன் தெரியும், வெஸ்ட் பெங்கால். ஓகே, காசிரங்கா வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவோட மிக்ஸ்டு ஹெரிட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஹெரிட்டேஜில் வந்து இவங்க தான் கஞ்சன்ஜங்காவை தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2016 யுனெஸ்கோ லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக யுனெஸ்கோ லிஸ்ட்டில் ஹெரிட்டேஜ் சைட் எவ்வளோ இருக்குது இந்தியாவோடது? 44. ஓகே, 44. அடுத்தது, வாட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரீசென்ட்லி பார்ட்னர்டு வித் EPFO ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரெமிடென்சஸ் ஃபெசிலிட்டி. ஓகே, ரெமிடென்சஸ் ஃபெசிலிட்டிக்காக EPFO கூட எந்த பேங்க் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க? சிட்டி யூனியன் பேங்க். அவங்க தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. EPFO ப்ளஸ் சிட்டி யூனியன் பேங்க் 2 பேரும் சேர்ந்து EPF ரெமிடென்சஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ நான் போன வீடியோவில் வந்து இவருங்க சிட்டி யூனியன் பேங்க்கோட MD and CEO வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஷாத்ரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சேஷாத்ரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கோடைய MD and CEO மிஸ்டர் காமக்குடி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து சிட்டி யூனியன் பேங்க். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது உண்டு. ஸோ அதே மாதிரி வந்து ஆக்சிஸ் பேங்க்கும் எஸ் பேங்க்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் IDBI பேங்க்கும் வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க. சிட்டி யூனியன் பேங்க்கோட MD and CEO காமக்கோடி, மிஸ்டர் காமக்கோடி. ஓகேவா? ரைட். அடுத்தது, சிட்டி யூனியன் பேங்க் ரீசென்ட்லி பார்ட்னர்ட் வித் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் டு ஆஃபர் EPF ரெமிடென்சஸ் ஃபெசிலிட்டி. எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து தி ஃபெசிலிட்டி அலோவ் த எம்ப்ளாயீஸ் வித் சிட்டி யூனியன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் டு மேக் சீம்லெஸ் EPF ரெமிடென்சஸ் த்ரூ நெட் பேங்கிங். நெட் பேங்கிங் அப்படின்னு என்னது? இதுதாங்க நெட் பேங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது நெட் பேங்கிங். ஸோ ரெடியூஸ் த ப்ராசஸிங் டைம் ஃப்ரம் T2 days to T1 days. T1 அப்படின்னா டுடே ப்ளஸ் 2, டுடே ப்ளஸ் 1. ஸோ ஒரு நாளை வந்து குறைச்சிருக்காங்க. ஓகேவா? எஸ். அடுத்தது, எடில் கிவ் ஹூருன் இந்தியா ஃபிலாந்த்ரஃபி லிஸ்ட்டில் வந்து அதிகமாக டொனேஷன் கொடுத்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. 2708 கோடி அப்படிங்கிறது வந்து தந்திருக்காங்க 2025 மட்டும். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவ்நாடார் ஃபேமிலி. அவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஃபிலாந்த்ரஃபியாக வந்து அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து யாருன்னு பார்த்து வச்சுங்க. 12வது எடிஷன் ஷிவ்நாடார் ஃபேமிலி. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து முகேஷ் அம்பானி ஃபேமிலி வந்து 626 கோடி அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து குமார் மங்கலம் பிர்லா, பஜாஜ் ஃபேமிலி 446, குமார் மங்கலம் பிர்லா 440. ஓகே, கௌதம் அதானி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 386, 5வது இடத்துல இருக்கார். இவர் இன்னும் நிறைய கொடுக்கலாம். ஓகே, தப்பில்லை. 386 தந்திருக்காரு, நல்லது தான். ஆனால் இன்னும் நிறைய கொடுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து வாட் வாஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஃபிலாந்த்ரபிக் காஸ் கார்னரிங் 40% ஆஃப் ஆல் டொனேஷன். ஓகே, ஸோ இப்போது ஒரு நல்லது தர்றாங்க அப்படின்னா எந்த விதமான நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகே, அவங்க ஹெல்த்துக்கா இல்லை ஃபிசிக்கல் இது அதாவது ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களுக்கு டொனேட் பண்ணுறாங்களா,
இல்லை எந்த இது வாழ்வாதாரத்துக்காக எந்த இதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எஜுகேஷனுக்கு தாங்க 40% எஜுகேஷனுக்கு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். 40% எஜுகேஷன். ஓகே, விச் என்டிட்டி சக்ஸஸ்ஃபுல்லி டெமான்ஸ்ட்ரேட்டட் இந்தியாஸ் ஃபஸ்ட் எக்ஸ்டென்சிவ் குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேனிங் ஓவர் 500 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்தியன் ஆர்மி கூட சேர்ந்து 500 கிலோமீட்டர்ஸ்க்கு இதில் வந்து குவாண்டம் கீ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகே, எந்த கீ ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க, நான் சொல்லிட்டேன். இந்தியன் ஆர்மி, அதுக்கப்புறம் QNU லேப்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்தா 500 கிலோமீட்டருக்கு குவாண்டம் கீஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ரைட். ஓகே, அடுத்தது வந்து வாட் இஸ் ஆக்ரோனிம் ரியல் கிராஃப்ட் அப்படிங்கிறதோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு லைசன்சிங் ஆஃப் ஃபிஷிங் கிராஃப்ட். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்சிங் ஆஃப் ஃபிஷிங் கிராஃப்ட். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் நோட்டிஃபைடு ரூல்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் ஃபிஷரிஸ் இன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு சில நல்ல விஷயங்கள் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதற்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போர்ட்டல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு லைசன்சிங் ஆஃப் ஃபிஷிங் கிராஃப்ட் போர்ட்டல். ஓகேவா? ஃபிஷிங் கிராஃப்ட் போர்ட்டல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மீன் பிடிக்கிறதுக்கு சம்மந்தமான எல்லா இதுலேயுமே வந்து பர்மிஷன் வாங்கணும். ஒரு சில விஷயங்களுக்கு பர்மிஷன் வாங்கணும். ஓகே, அந்த பர்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த போர்ட்டல். ஓகே, இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய மினிஸ்டர் யார்? ராஜீவ் ரஞ்சன் சிங். ஓகேவா? ஆன்லைனில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஒன்று ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை என்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னாலும் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்ஜெக்டிவ் வந்து டு டெவலப் அ மாடர்ன் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் டிரான்ஸ்பரண்ட் வெசல் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இது என்ன அப்படின்னா அந்த மீன்பிடி படகுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றின டேட்டா அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் அந்த வெப்சைட்டில் போர்ட்டலில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஓகே, அடுத்தது கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மினிட்மேன் 3 மிசைல். இது வந்து அமெரிக்கா மேட் பண்ண மிசைலா, பல்லஸ்டிக், கண்டம் விட்டு கண்டம் தாடிக்கூடிய மிசைல். கரெக்டு. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 10,000 கிலோமீட்டர். இது வந்து மேக்ஸிமம் வந்து 13,000 கிலோமீட்டர் போகுமா. ஆனால் இது கொஸ்டின் வந்து மோர் தென் 10,000 கிலோமீட்டர் தந்திருக்காங்க. இது கரெக்டு. ஓகேவா? கரெக்டு. ஆப்ஷன் சி போத் 1 and 2. ஓகேவா? மேக்ஸிமம் பாருங்கள் 13,000 கிலோமீட்டர். அப்படியேங்கப்பா. அடுத்தது வாட் இஸ் த இனிஷியல் டோட்டல் கார்பஸ் அப்படின்னா கலெக்ட் பண்ணது. ஓகே, டோட்டல் அமௌண்ட். ஸோ எதுக்காக அப்படின்னா அக்ரி ஷுவர் ஃபண்டுக்கு எவ்வளோ தந்திருக்காங்க? 750. ஓகே, 3 பேர், நபார்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க பேர் என்ன, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த 750. ஸோ அப்போ நபார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 250, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 250, இவங்க 250. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இது வந்து ஃபண்டு வந்து இது பண்ணியிருந்தாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து நியூஸில் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகே, பட்ஜெட் ஸ்பீச்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சப்போர்ட் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி ட்ரிவன் ஹை ரிஸ்க்கு ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆலைடு ஏரியாஸ் இஸ் செட்டப். ஓகே, அதை வந்து இது பண்ணுறதுக்காக பில்டு பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நபார்டு வந்து 250, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 250, மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ப்ரைவேட் என்டிட்டிஸ். அடுத்து வந்து NAB வெஞ்சர்ஸ் லிமிடெட் ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஆஃப் நபார்டு. ஓகே, அவங்க தான் வந்து இந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க. NAB வெஞ்சர் அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல் தெரியும் இல்லையா. ஸோ இவங்க தான் வந்து ஐடியாஸ் கேட்டு அக்ரிகல்ச்சரல் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஐடியா கேட்டு அவங்க பணத்தை வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து தருவாங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து which country become the first in South Asia to join United Nation வாட்டர் கன்வென்ஷனில் சேரக்கூடிய ஃபஸ்ட்டு சவுத் ஏஷியா கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ். ஓகே, முகமது யூனிஸ் வந்து இதனுடைய இன்டரிம் பிரைம் மினிஸ்டர். ஓகே, டாக்கா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கேபிட்டல். ஓகேவா? இந்த யுனைடெட் நேஷன்
வாட்டர் கன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1992 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஓகே, பங்களாதேஷ் வந்து 56வது கண்ட்ரியாக வந்து இதில் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். அடுத்து வந்து ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட் ரீசெண்ட்லி வான் த ப்ரெஸ்டீஜியஸ் கோல்டன் பீகாக் அவார்டு. ஓகே, எந்த கேட்டகரியில் வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலன்ஸ் இன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். யார்? ஹெரிட்டேஜ் ஃபுட் லிமிடெட். ஓகே, ப்ரெஸ்டீஜியஸ் கோல்டன் பீகாக். ஓகே, தங்க மயில் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்காங்க ஹெரிட்டேஜ் ஃபுட் லிமிடெட் எக்ஸலன்ஸ் கேட்டகரியில், கார்ப்பரேட் எக்ஸலன்ஸ் கேட்டகரியில். ஓகே, அடுத்து வந்து ஜெனரல் ஷேக் ராசித் பின் அப்துல்லா அல் கலீஃபா ரிசீவ்டு இன்டர்போலினுடைய மெடல் வாங்கியிருக்காரு. ஹையஸ்ட் ஆர்டர் ஃபார் ஹிஸ் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு விச் ஃபீல்டு? எந்த ஃபீல்டில்? என்ஹான்சிங் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் இன் ப்ரொமோட்டிங் குளோபல் செக்யூரிட்டி அண்ட் பீஸ். அதில் தான் வந்து இவருக்கு வந்து அவார்டு தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? 1923 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. லியானு ஃப்ரான்ஸில் இருக்குது. கரெக்டாக, லியான் ஃப்ரான்ஸில் இருக்குது. ஓகே, எஸ், இந்த ஒரு நியூஸ் மட்டும் பார்த்துடலாம். இவர் வந்து பஹ்ரைன் நாட்டை சேர்ந்தவர். பஹ்ரைனுடைய கேபிட்டல் என்ன? மனாமா. ஓகே, ஸோ எனக்கு என்னென்னு தெரியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாஸ் வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை.